ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜெடிகா ஆரஞ்சு ரோஸ்க்கு இப்போ தான் தண்ணி ஊற்றி விட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, வெங்காயத்தோலை தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் ஒரு நாள் கழித்து அந்த தண்ணியை இந்த ஜெடிகா ஆரஞ்சு ரோஸ்க்கு ஊற்றி விட்டேன். ஆரஞ்சு கலர் ரோசஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஜெடிகா ஆரஞ்சு மாதிரி மிராபிள் ஆரஞ்சு, மார்வல் ஆரஞ்சு, அப்புறம் பட்டன் ஆரஞ்சு, ஃபேண்டா ஆரஞ்சு, ஹெச்டி, நாட்டு ஆரஞ்சு ரோஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட்டன் பன்னீர் ரோஸ் செடியில் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இப்போ தான் லேசாக அந்த மொட்டுக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு தான் நல்லா பூக்கும். இன்றைக்கி சில மொட்டுக்கள் லேசாக பூத்துருக்கு. சொலாரி ரோஸில் இருந்த மொட்டு நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ரோஸ் செடி நடுறதுக்கு முன்னாடி அந்த தோட்டத்து மண்ணோட கொஞ்சமாக கோகோ பீட் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டா நம்ம ரோஜா செடிக்கெல்லாம் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும். க்ரோ பேக்கில் வைக்கும்போது கொஞ்ச நேரம் வெயில் படுற இடத்துலையும் வைக்கணும். அப்போ தான் ரோஜாக்கள் செடியிலலாம் நிறையா இலை வரும். அதே மாதிரி பூவும் நல்லா பெருசாக பூக்கும். அப்புறம் ரோஜா செடிகளுக்கு நம்ம டீ போட்டு குடித்த மீதி டீ தூள்லாம் இருந்தால் அந்த டீ தூளையும் போடலாம், தண்ணியில் கலந்து போடலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.